முதுகுல பயணம் பண்ணுறதா ஒரு மனுஷன். நீங்கள் யார் முதுகுல பயணம் பண்ணுவீங்க? குதிரை முதுகுல பயணம் பண்ணுவீங்க, கழுத முதுகுல பயணம் பண்ணுவீங்க, இல்லை எரும மாட்டு முதுகுல பயணம் பண்ணுவீங்க. மாடு மேய்க்கிறோம் அப்படி போவாங்க. யானை முதுகுல கூட பயணம் செய்வாங்க. அதாவது முதுகில் சுமந்து போவது அப்படிங்கிறது வந்து அவர் யார் சார்? எங்க முதல்ல நாங்கள் சுமக்க வேண்டாமா? எனக்கு சுமக்கணும்னா நீ அடிமைன்னு அர்த்தம். அடிமைகள் பேசலாமா? யாருக்கு யார் அடிமை? தூக்கிட்டு போனா அடிமை தானே சார். 5 சீட்டு ஜெயிச்சிருக்குல்ல, அதுல மாயவரம் ஒன்றை தவிர மற்ற 4 தொகுதியிலும் திமுக அந்த கட்சி தொடங்குறது வந்து இன்னைக்கு வரல எப்பவாவது ஜெயிச்சிருக்கா சொல்லு. இந்த 4 தொகுதியிலும் அவங்க வாழ்க்கையிலே ஜெயிச்சது இல்லை. அதுல காங்கிரஸ் ஜெயிச்சு இவங்களால ஜெயிச்சுதா? இந்த மூதேவி அவங்க அப்பனை முதல்ல ஜெயிக்க வைக்கணும்ல. அப்படியே ஜெயிக்க வைக்க முடியல, எங்களை ஜெயிக்க வச்சாங்களா? திரும்பி பேசினா ரொம்ப நான் அசிங்கமா போயிடும். அதனால இனிமேலாவது அடக்கமா பேசினா நல்லது. உங்க தலைவர் இருக்கிறாரே வழிகாட்டி பெரியார், சுதந்திரம் கிடைக்கிற போது என்ன சொன்னாரு? இன்று துக்க நாள் சொன்னாரு. உங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது சுதந்திரம் வாங்கினதுல. பங்கு இல்லாம இப்போ வந்து நாங்க எம்எல்ஏ ஆயிட்டோம், எம்பி ஆயிட்டோன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் முடிய, நீங்க என்னவோ பிச்சை போட்ட மாதிரி சுதந்திரத்துக்கு போராட்டங்களை பத்தி பேசுறா. என்ன கொழுப்பு, என்ன திமிரு! அது அடக்கிற நேரம் வந்துருச்சு. பைத்தியக்காரர். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு சொல்லுங்க போல. ஜனநாயகத்தை பத்தி, இந்தியாவை பத்தி நீ என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற? உனக்கு என்ன அரசியல் என்ன தெரியும்? நல்லா இருக்கிற வாயை கெடுத்துக்கிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். இந்தியா, நான் முதல்ல சொன்ன இந்தியாவுடைய மாநிலம் கூட தெரியாது. இப்போ இந்தியாவுக்கு பிஜேபி ஜெயிக்கிறது காங்கிரஸ் தானா? தமிழ்நாட்டில் முத 4 பேர் எம்எல்ஏ வந்தாங்க பிஜேபியில், எச் ராஜா உட்பட. இந்த 4 பேரை எம்எல்ஏ கொண்டு வந்தது யாரு? திமுக தான். இன்னும் என்னமோ திமுக பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு திமுக காரணமா காங்கிரஸ் காரணமா? ஏர்வாடிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் தவறான இயக்கம் என்று மக்கள் சிலர் பேசுகிறார்கள். அது தவறு. அது சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஊர் திராவிட கழகத்தை போல அப்படின்னு முரசொலியில் எழுதுன நானா இல்லை காங்கிரஸ்காரன். எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஜென்மங்கள் இது. நேற்று வரலும் சரி, இனிமே பதில் வேறையா. இவங்க ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆச்சு. மெட்ராஸில் மட்டும் எத்தனை பேர் கஞ்சாவை வித்த பொட்டி கடைக்காரன், டீ கடைக்காரன் பிடிச்சிருக்காங்க? எத்தனை ரவுடி பேரில்? ஒரு 400-500 பேரை ரவுடி பேரில் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்களா? தமிழ்நாடு முழுக்க எல்லா ரவுடியும் கூப்பிட்டு ஒழுங்கா இல்லைன்னா தொலைச்சிடுவோம் போலீஸ் மிரட்டுதா? அதானங்க நமக்கு தேவை. மக்களுக்கு பாதுகாப்பு தானே முக்கியம். அது வந்திருக்குல்ல, அதை பாராட்ட மனம் இல்லை என்றால் அவன் மனித உருவிலே நடமாடுகின்ற வேற ஏதோ ஜந்துன்னு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாளுக்கு நாள் வந்து காங்கிரஸ் கட்சியினர் பற்றியான விமர்சனம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. திமுகவில் இருந்து காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு ஆர்எஸ் பாரதி, டிஆர் பாலு, ஏ ராசா, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ அவரை தொடர்ந்து துணை முதலமைச்சராக இருந்த இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். கடந்த 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் எங்களுடைய முதுகுல பயணம் செய்து இப்போது முதுகிலே குத்திட்டு போயிட்டாங்க. நல்லா சொல்லியிருக்காரு. முதுகுல பயணம் பண்ணுறதா ஒரு மனுஷன். நீங்கள் யார் முதுகுல பயணம் பண்ணுவீங்க? குதிரை முதுகுல பயணம் பண்ணுவீங்க, கழுத முதுகுல பயணம் பண்ணுவீங்க, இல்லை எரும மாட்டு முதுகுல பயணம் பண்ணுவீங்க. மாடு மேய்க்கிறோம் அப்படி போவாங்க. யானை முதுகுல கூட பயணம் செய்வாங்க. அது நீங்கள் சொல்லணும்னு தான் சொல்கிறேன். ஆக மனுஷனை முதுகுல சுமந்துட்டு போகிறது மனுஷன் இல்லை. ஆடா மாடா கழுதையா எருமையா அப்படி தானே பார்க்கணும். அது மாதிரி அவன் சுமந்து போனாங்கன்னா அந்த லிஸ்ட்னு அர்த்தம். அது யதார்த்தமான வார்த்தை தானே. அதாவது முதுகில் சுமந்து போவது அப்படிங்கிறது வந்து அவர் யார் சார்? எங்கள் முதல்ல நாங்கள் சுமக்க வேண்டாமா? எனக்கு சுமக்கணும்னா நீ அடிமைன்னு அர்த்தம். அடிமைகள் பேசலாமா? யாருக்கு யார் அடிமை? தூக்கிட்டு போனால் அடிமை தானே சார். அப்போ திமுக வந்து காங்கிரஸின் அடிமை அப்படிங்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? அவங்கள தானே சொல்கிறாங்க எங்களை 20 வருஷம் தூக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அடிமை இல்லையா? அடிமைகள் அப்படித்தான் இருக்கணும், பேசக்கூடாது. இது வந்து ஒரு சர்வாதிகாரமாக தெரியல. நீங்கள் உங்களுடைய பேச்சு வந்து ஒரு சர்வாதிகாரமாக தெரியலையா? ஐயே, இது சர்வாதிகாரமா ஜனநாயகமா இல்லைங்க. அடிமைகள் தூக்கிட்டு வர்றவனுக்கு அதுக்கு அங்கே போய்ங்கிற சர்வாதிகாரமாவது ஜனநாயகமாகுது. அவங்களே சொல்றாங்க நாங்கள் சுமக்கிறோம்னு. நீங்க அவங்கள சுமக்கிறீங்களா? எனக்கு புரியல. இல்லை இல்லை, அவங்க தானே எங்களை சுமக்கிறாங்க. அதாவது அவர் உங்க மீது விமர்சனம் வைக்கிறாரு.
இந்த மாதிரி நாங்கள் 20 ஆண்டு காலம் வந்து அதை காங்கிரஸ் கட்சி தெளிவா சொல்றேன், தமிழ்ல தான் சொல்றேன். மனிதனை முதுகில் மனிதன் சுமக்க மாட்டான், ஆடு மாடு நாய் நரி தான் சுமக்கும். இவர்கள் மனித உருவில் இருக்க அந்த கழுதையோ குதிரையோ தெரியாது. அதை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு, எங்களால தான் 5 இடங்களில் நீங்க ஜெயித்தீங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய தயவுல 5 இடங்களில் வெற்றி பெற்று இன்னைக்கு போய் நீங்க உங்களுக்கு சொல்றேன், இது மூலமா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் போய் சேரட்டும். இப்போ 5 சீட்டு ஜெயிச்சிருக்குல்ல, அதுல மாயவரம் ஒன்றை தவிர மற்ற 4 தொகுதியிலும் திமுக அந்த கட்சி தொடங்குறது வந்து இன்னைக்கு வரல எப்பவாவது ஜெயிச்சிருக்கா சொல்லுங்க. இந்த 4 தொகுதியிலும் அங்கே வாழ்க்கையிலே ஜெயிச்சது இல்லை. அதுல காங்கிரஸ் ஜெயிச்சு இவங்களால ஜெயிச்சுதா? இந்த மூதேவி அவங்க அப்பனை முதல்ல ஜெயிக்க வைக்கணும்ல. இந்த அப்பனையே ஜெயிக்க வைக்க முடியல, எங்களை ஜெயிக்க வச்சாங்களா? திரும்பி பேசினா ரொம்ப நான் அசிங்கமா போயிடும். அதனால இனிமேலாவது அடக்கமா பேசினா நல்லது. இனிமே சாக்ரட்டிஸ் பேர மாதிரியும் குபேரனுடைய கொள்ளு பேர மாதிரியும் பேசுறதெல்லாம் நிறுத்திக்கிறது நல்லது. ஓ, அப்படி சொல்றீங்க நீங்க? ஆமா, அது புரியுதுல்ல உங்களுக்கு? அதாவது அமைச்சராக இருக்கக்கூடிய அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராஜேஷ்குமார் கூட ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. சும்மா தொடர்ந்து இந்த மாதிரி எங்களை பற்றி பேசாதீங்க, எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. அது ஜெயிக்கிறது தோக்கிறலாம் அப்புறம் இருக்கட்டுங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வரம் தானங்க ஜனநாயகம். ஜனநாயகம் வரம் தானங்க அரசாங்கம். அதனால தாங்க நீங்கள் எம்எல்ஏ எம்பி மந்திரி. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினது காங்கிரஸ் கட்சிக்காரன் தானே. நீங்கள் சுதந்திரமே வேணான்னு பிரிட்டிஷ் ராணியே இந்த நாட்டில் ஆளட்டுன்னு சொன்ன ஜன்மங்கள். நீ உங்களுக்கு ஏதுங்க இந்த உரிமை? உங்களுக்கு புரியுது? அசிங்கமா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் கூச்சமே இருக்காதா? 43ல சேலம் மாநாட்டில் போட்ட தீர்மானம் என்னங்க? பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நாட்டுக்கு நீங்கள் சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம், நீங்கள் சுதந்திரமே தரக்கூடாது. அப்படி தருவதென்று முடிவு செய்து விட்டாலும் சென்னை ராஜதானிக்கு தரவே கூடாது. ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். போய் எடுத்து பார்த்துங்க. அண்ணா குறிப்பிட்டதை சொல்றீங்களா? எங்க தீர்மானங்க. அதை முன்மொழிஞ்சு பேசுனதாங்க பேரறிஞர் பெருந்தகை. உங்க தலைவர் இருக்கிறாரே வழிகாட்டி பெரியார், சுதந்திரம் கிடைக்கிற போது என்ன சொன்னாரு? இன்று துக்க நாள் சொன்னாரு. உங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது சுதந்திரம் வாங்கினதுல. பங்கு இல்லாம இப்போ வந்து நாங்க எம்எல்ஏ ஆயிட்டோம் எம்பி ஆயிட்டோன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் முடிய, நீங்க என்னவோ பிச்சை போட்ட மாதிரி சுதந்திரத்துக்கு போராட்டங்களை பத்தி பேசலாம். என்ன கொழுப்பு, என்ன திமிர் இருக்கும். அது அடக்கிற நேரம் வந்துருச்சு. அதாவது இப்போ அமைச்சர் காங்கிரஸ்லாம் நீங்க உட்பட என்ன நினைக்கிறீங்கன்னா, வெறும் காந்தி மட்டும் தான் இருந்தா நினைக்கிறீங்க. நேதாஜியும் காங்கிரஸ்லாம் இருந்தார், மறந்துடாதீங்க. ஓ, அதாவது அமைதி மட்டும் இல்ல புரட்சியும் அப்படிங்கிறீங்களா? நீங்க புரிஞ்சா புரிஞ்சுங்க, எப்படி வேணாலும் புரிஞ்சுங்க. வெறும் மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு சொல்லுவாங்க தான் காங்கிரஸ்காரன் நினைச்சுக்காதீங்க. அப்படியும் ஒன்று இருக்குன்னு சொன்னேன். ஓகே ஓகே சார். இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்றார். அதாவது இதுவரைக்கும் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது வந்து அமித்ஷா மோடி காரணம்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ராகுல் காந்தி தான் இதுக்கு எல்லாமே காரணம், காங்கிரஸ் கட்சி தான் காரணம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பெரிய மேதைங்க, எவ்வளோ பெரிய அறிவாளி. உலகமே திரும்பி பார்க்குது. அரசியல்னாவே இந்த உதயநிதி சொல்கிறதும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். அமெரிக்க ஜனாதிபதியிலேருந்து ரஷ்ய ஜனாதிபதி பைத்தியக்காரன். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்னு சொல்லுங்க போல. ஜனநாயகத்தை பற்றி இந்தியாவை பற்றி நீ என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற? உனக்கு என்ன அரசியல் என்ன தெரியும்? நல்லா இருக்கிற வாயை கெடுத்துக்கிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். இந்தியா, நான் முதல்ல சொன்ன இந்தியாவுடைய மாநிலம் கூட தெரியாது. இப்போ இந்தியாவுக்கு பிஜேபி ஜெயிக்கிறது காங்கிரஸ் தானா? ஏன்னா பக்கத்தில் கேரளா இப்போ தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, அங்கே பிஜேபியாக ஜெயிச்சுது. அதுக்கு பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டை சுற்றி இருக்க கர்நாடகா, அங்கே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது, பிஜேபியாக இருக்குது. அதை ஒட்டி இருக்க தெலுங்கானா, அது காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது, பிஜேபியாக இருக்குது. காங்கிரஸ் தான் பிஜேபியை ஜெயிக்க வைக்குதுன்னா நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த அடிப்படை அறிவு. ஆனால் 2.5 வயசு குழந்தைக்கே தெரியுது உதவாநிதின்னு பேர் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேர் நீங்களே மாற்றிடுவீங்களா? இல்லைங்க, பேர் நல்ல பேருங்க. உதவுனா உதயநிதி, உதவலைன்னா உதவாநிதி தானே. யார் காங்கிரஸுக்கு உதவலைன்னா? காங்கிரஸுக்கு இல்லை, மக்களுக்குங்க. ரொம்ப விளக்கமெல்லாம் சொல்லாதீங்க. மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் துபாய்க்கு மாசத்துக்கு 2 தடவை போயிட்டு வரீங்களா? அவர் சொந்த விஷயமா போயிட்டு வருவார். அதான் சொந்த விஷயம். என்ன சொல்லு? நீதான் பெரிய மேதை இல்லை, பெரிய அறிஞர் இல்லை, பெரிய தலைவன் இல்லை, நீ தானே எல்லாருக்கும் உபதேசம் பண்ற. அங்க எதுக்கு போயிட்டு வர சொல்லு. உங்க மூதறிஞர் அவர் சொன்னதுக்கா? தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். அதா அவர் சொந்த விஷயம், சொந்த காரணத்துக்காக போறதெல்லாம் சொல்லணும், பொது வெளியில சொல்லணும் அவசியம் இல்லையே. பொது வாழ்க்கைக்கு வந்தவனுக்கு தனி வாழ்க்கை கிடையாது. மற்றவனை மட்டும் கேலி பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க. அப்போ திரும்பி உங்களுக்கு சொன்னா வலிக்குதோ? நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே தான் இனிமே நாங்களும் பேசுவோம். எவ்வளவு நாளைக்கு தான் கௌரவம் பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்கிறது? பிஜேபி 13 நாள் அந்த ஆட்சியில் இருந்த வாஜ்பாய் ஆட்சி கவுந்துச்சா? திரும்பி அந்த ஆட்சி நிலைப்பதற்கு திமுக காரணமா காங்கிரஸ்கார காரணமா? தமிழ்நாட்டில் முத 4 பேர் எம்எல்ஏ வந்தாங்க பிஜேபியில், எச் ராஜா உட்பட.
இந்த 4 பேரை எம்எல்ஏ கொண்டு வந்தது யாரு? திமுக தான். இன்னும் என்னமோ திமுக பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு திமுக காரணமா காங்கிரஸ் காரணமா? ஏர்வாடிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். யார இந்த மாதிரி பேசுறாள் பேசுறாரு. ஓகே. அதாவது அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, சார் நீங்க 20 வருஷம் அவங்க கூட கூட்டணியில் இருந்தீங்க, சொல்லாம பிரியாம ஜெயிச்ச உடனே 5 பேரை கூட்டு போய் தாவேக்காவில் சேர்ந்து அமைச்சரவையில் இடம் தாங்க நான் சொல்றேன், திரும்பி சொல்றேங்க. 10 வருஷம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து மந்திரியா இருந்தீங்களா? வெளியே போகும்போது சொல்லிட்டு போனீங்களா? கூடா நட்பு கேடில் விளைனீங்க. நாங்க அந்த மாதிரி சொல்லாம போனோம். அதுக்கே நீங்க எங்களை பாராட்டணும். பாஜக நாட்டுக்கு தேச விரோதம், RSS நாட்டுக்கே விரோதம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் பிஜேபி கூட ஆட்சியில் சேர்ந்த உடனே RSS தவறான இயக்கம் என்று மக்கள் சிலர் பேசுகிறார்கள். அது தவறு. அது சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஊர் திராவிட கழகத்தை போல அப்படின்னு முரசொலியில் எழுதுன நானா இல்லை காங்கிரஸ்காரனா? எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஜென்மங்களுது. நேற்று வரலும் சரி, இனிமே பதில் வேறையா இருக்கும். இல்லை புரியல, என்ன பதில் எப்படி இருக்கும்? இது அவங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரில பதில் இருக்கும். இப்போ எத்தனை செஞ்சு வாங்கன்னா வாங்காம்போம், வாடானா போடாம்போம். இப்போ புரியுதா? புரியுதா இல்லையா? அதாவது கண்ணுக்கு கண் அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க. உங்களுக்கு புரியறதுக்கு சொன்னேன். இதை விட எளிமையா சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் நீங்க சொன்னா ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு போயிட்டு இருந்தான் காங்கிரஸ்காரன். இனிமே அப்படி போக மாட்டான். நீ எந்த வழிக்கு வர்றியோ அதே வழியில திருப்பி அடிப்போம். இவங்களுக்கு ஒன்று நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நல்ல வேளை இப்போ ஞாபகம் வந்துச்சு. இவங்க கதை என்னன்னா, இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற போது வாழ்த்துவாங்க. சொல்லின் செல்வர் சம்பத் அப்படி பேசுனாங்களா அந்த காலத்துல? அந்த கட்சியிலே அவரளவுக்கு பேசுற ஆள் யாரும் இல்லை. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சார் 62 63. அப்போ அவங்க என்ன தெரியுமா பேசுனாங்க? ஒட்டு காங்கிரஸ்னாங்க. அவர் தமிழ் தேசிய கட்சின்னு வச்சாரு. இவங்க ஒட்டு காங்கிரஸ்னாங்க. அந்த கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்தை கிண்டல் பண்ணி முரசொலியில் கட்டம் கட்டி போடுவாங்க. இன்று ஒட்டு காங்கிரஸ் கூட்டத்துக்கு போனவர்கள் 97 பேர், அடுத்த நாள் இன்னைக்கு ஒட்டு காங்கிரஸ் கூட்டத்துக்கு போனவங்க 104 பேர், இப்படிலாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நாகரிகமாக சொல்லி சொல்லி பார்த்தார் சம்பத். அதை நிறுத்தவே இல்லை. ஒரு மாதத்துக்கு மேலே போட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு அவங்க நேரம் பாருங்க, திருச்சியில் கூட்டங்க அந்த டவுன் ஹாலில். அந்த டவுன் ஹாலை ஒட்டி இருக்கிற பின்னால் தான் எங்களுடைய ஹைஸ்கூல். அதில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் உள்ள வந்து அப்படியே அந்த மேட்டுக்கு வந்துடலாம். அன்னைக்கு கூட்டம் எனக்கு வேடிக்கை பார்க்க வந்தேன். அன்னைக்கு கண்ணதாசன் இன்னைக்கு அந்த பிரச்சனையை நான் பேசிக்கிறேன், நீங்கள் வேணான்றார். நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் மேடைக்கு பக்கத்தில் அவர் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாள் கூட்டம் நடக்கிற போதும் முரசொலி பத்திரிகையில் கட்டம் கட்டி இன்னைக்கு ஒட்டு காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்தவங்க எண்ணிக்கை 104 பேர், 109 பேர், 85 பேர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம தலைவர் EVK சம்பத் ரொம்ப நாகரிகமாக ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி பார்க்கற நிறுத்தலை. ஏண்டா நிறுத்தலைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற போது அப்போ நான் சொன்னேன், அதுக்கு வேற காரணம் இருக்குங்க. அதனால தான் இந்த எண்ணிக்கையை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் தான் சம்பத் கிட்ட கேட்டார். என்னன்னு கேட்டார். உங்கள்கிட்ட தனியாக சொல்ல மாட்டேன், கூட்டத்தில் சொல்கிறேன்னாரு. சொல்கிறேன்னு சொன்னேன், இப்போ சொல்ல போகிறேன்னாரு. எனக்கு ஆர்வம் வந்து அப்படி பார்த்தேன். வேறொன்றுமில்லை நண்பர்களே, வீட்டு வாசல் படியில் நின்று வீட்டுக்குள்ளே போகிறவனை ஒவ்வொருவரின் தலையை எண்ணி எண்ணி அனுப்பிய புத்தி என் நண்பன் கருணாநிதிக்கு இன்னும் போகவில்லை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லைங்க, கண்ணதாசன் 63 சொன்னது. இப்போ அதை கோடிட்டு காட்டுறீங்க. கோடிட்டு அவர் சொன்னதை நினைவுபடுத்துறாங்க. கண்ணதாசனும் கருணாநிதி இரட்டை பிறவை இல்லையா? ஒன்று இருந்தவங்கல்ல. இவரை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி இவருக்கு தெரியும். இதை ஒன்றை சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு. உங்ககிட்ட அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதாங்க பழைய விஷயங்களை இதெல்லாம் வேணும்னா போய் உதவாநிதி கிட்ட சொல்லுங்க, இதே மாதிரி இன்னும் 2 இடத்துல பேசுங்கன்னு. அப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே. அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி தாவேக்கா வந்து சமூக வலைத்தளங்களில் சிறப்பாக செயல்பட்டதுனால நம்ம அதை கணிக்க தவறிட்டோம். அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவங்களுடைய சமூக வலைத்தளம் மூலம் போயிட்டான், நம்மளால போக முடியல. இனிமேல் தொண்டர்கள்லாம் வந்து இங்கே வேற கல்யாணத்தில் அவங்க அப்பா பேசும்போது இருந்தாலும் பக்கத்தில் வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தார் போல இருக்கு. அவங்க அப்பா என்ன பேசுனார் கல்யாணம் தஞ்சாவூர் கல்யாணத்தில்? நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டயே நம்ம சரியாக சொல்லாமல் விட்டோம். அப்போதான் தெரியுது அவங்க வீட்டிலேயே தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. சமூக வலைதளத்தில் வந்து தான் மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் நீ மக்களை கேவலப்படுத்துற. உனக்கு சமூக வலைதளம் தெரியலையா? பெண் நிறுவனம் வச்சுட்டு கோடி கோடியாக செலவு பண்ணிய நீ தானே பண்ண. ஒன்றும் வேணாம், நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்கல்ல, இந்த தேர்தல் நேரத்தில் எத்தனை பேட்டி போட்டிருப்பீங்க? இப்போ திரும்பி எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர்ற எந்த வீடியோவாக இருந்தாலும் அவங்களுடைய விளம்பரம் வராத வீடியோ ஒன்று சொல்லுங்க. ஆமாம் வந்துச்சு. அப்போ அவங்க விமர்சனம் பண்ணாங்களா? அதாவது தாவேக்கா விமர்சனம் பண்ணிச்சா? இன்னைக்கு கூட காதில் கேட்டுகிட்டே தான் இருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வளரட்டும்னு. பார்த்தீங்களா? தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கொஞ்சம் மறதி ஜாஸ்தி, அதனால தான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க.
நான் கரெக்டாக சொல்கிறேன்ல, ஆமா. அதனால தான் பதில் கரெக்டாக இருக்கு. அதான் உங்களையும் பாதிச்சிருக்கு அந்த விளம்பரம். பாதிக்கல சார், ஆ. கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிறோம். ம். நீங்கள் மறந்து போனதுனால தான் பல விபரீதங்கள் நடக்குது. மறந்து போய் நாங்க பேசுறோம், ஆனா நீங்க ஞாபகம் வச்சுட்டு அடிக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமாங்க. ஓகே ஓகே. இன்னும் சொல்லட்டுமா, திமுகவிலேருந்து நான் சொன்னேனே சம்பத் வெளியே வந்தார்ல, அதுக்கு முத பொறி வைத்த இடம் என்னன்னு தெரியுமா? நான் படித்த பிஷவர் ஹைஸ்கூலில் ஸ்கூல் விழாவுக்கல்ல, ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அதில் 100 பேர் தங்கியிருப்போம், வால்ஸ் ஹாஸ்டல்னு பேர். அந்த வால்ஸ் ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டல் டேக்கு அதுக்கு வந்தார் கருணாநிதி. அப்போ எம்எல்ஏ, தஞ்சாவூர் எம்எல்ஏ. அப்போ வந்துட்டு நீங்கள்லாம் நல்லா படிக்கணும், நான்லாம் படிக்கவே இல்லை, படிக்காமல் போனதுனால தான் நான் எம்எல்ஏ வந்துட்டேன், நீங்கள் நினச்சிடாதீங்க, நாமளும் படிக்காமல் தான் எம்எல்ஏ வரலான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் போனீங்கன்னா சினிமாவில் பார்க்குறீங்க, பாட்டு வருது, வாழை மரம் கட்டுறதா, தாழை மரம் கட்டுறதா, அதெல்லாம் கனி கொடுக்கலையா, பூ கொடுக்கலையான்னு. அது மாதிரி நாமளும் இருக்கலாம்னு நினச்சிடக்கூடாது. அந்த வக்கரத்தை சொல்ல அடுத்த நாள் தினத்தந்தியில் வந்துச்சு. அதுக்கு பதிலாக கண்ணதாசன் எழுதினார் தென்றலில். அதில் தான் அந்த கட்சியை உருவாச்சு. இப்போ மட்டும் என்ன, நீங்கள் பேசுகிறார் பேரறிஞர், நானும் அவங்க வீட்டில் இருக்க இன்னொருத்தர் சொல்லி 2 பேரும் படித்தோம் காலேஜில், அவன் நல்லா படிப்பான், நான் எதுலையும் பாஸ் பண்ணவே இல்லை, நான் துணை முதல்வராக. இதெல்லாம் என்னங்க பண்ணுறது? அப்போ படிக்காமல் இருந்தால் தான் துணை முதல்வர் வரலாம், ஒழுங்காக படித்தா வேலைக்கு தான் போகணும், அதுக்கு அர்த்தமாதா? இந்த புத்தி அவங்ககிட்ட மாறவே இல்லையே. இப்போ தான் பதிலடி அவங்க குடும்பத்திலேருந்தே வருது. அவங்க பெரியப்பா பொண்ணு இப்போ தாவேக்காவில் சேர்ந்துருச்சா, இனிமேல் பதில் வரும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு, இந்த ஆட்சி வந்து 6 மாசத்துக்கு மேலே தொடராது, இந்த சோபா ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சோபாவை குறிப்பிட்டு விமர்சனம் செய்தார். அவர் சொல்றது இந்த பழைய சினிமா நடிகை சோபாவை சொல்கிறாரு. இல்லையா? பெரிய பெரிய அவார்டெலாம் வாங்கிச்சுங்க சோபா, பெரிய நடிகைங்க, அந்த மாதிரி ஆட்சின்றார். அவர் சொல்கிறத எப்படி 6 மாதம் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் ஒரு விளம்பரம் வரும், ஆனந்த விடன் பத்திரிக்கை இருக்குல்ல, உலகத்திலே அப்படி ஒன்றும் போட்டிருக்க மாட்டான். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஒரு போர்டு இருக்கும், இந்த வாரம் ஆனந்த விடன் படித்தீர்களான்னு. நான் இப்போ வரும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் பெருகுமணின்னு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஏறி திருச்சிக்கு வரணும். இந்த வாரம் ஆனந்த விடன் படிச்சிருக்கேன். அப்புறம் 10 நாள் கழிச்சு வருவேன், அட பரா இன்னைக்கு ஒரு போர்டு வச்சுருக்காண்டா, இந்த வாரம் ஆனந்த விடன் படிச்சிருக்கலாம். அந்த வயசில் எனக்கு அப்படி பட்டுச்சு. அது மாதிரி இன்னும் 60 வருஷம் கழிச்சும் இந்த பையன் உயிரோடு இருந்தா இன்னும் 6 மாசம் தான் ஆட்சி இருக்கும். இதுதான் சொல்லணும். இன்று போய் நாளை வா அப்படிங்கிற டயலாக இல்லைங்க, இன்னும் 6 மாதம் தாங்கிறதுக்கு எவ்வளவு பொருத்தமா ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த பையன் உயிரோடு இருக்கிறவர்களும் இப்படியே சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் இருக்கவங்கள ஒன்று கீழ்ப்பாக்கத்துக்கு கூட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா ஏர்வாடி கூட்டு போயிடுவாங்க. இது ரிப்பீட்டடாக சொல்றதுனால அவர் வந்து அப்படிதாங்க இருக்கும். அந்த ஒரு மாதிரி மணலாம் பாதிச்சுட்டா 6 மாதம் தான் 6 மாதம் தான் 6 மாதம் தான் சொன்னால் என்ன ஆகும்? நமக்கு வேலை இல்லை, அவங்க வீட்டிலே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரி சார், இப்போ இவங்கெல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ திமுக ஆட்சியை வந்து மாற்றுவதற்கு மக்கள் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, பாலியல், அதாவது சிறு வயதிலேருந்து முதியவர் வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்கள் கலாச்சாரம் இல்லை அப்படிங்கிறதான் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பெரும் காரணமாக சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இப்போ கூட நேற்று கூட கோயம்புத்தூரில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. உடனே அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஆட்சி மாற்றத்தை வந்த உடனே நடவடிக்கை எடுத்துட்டீங்களா பாருங்களா அப்படின்னு சொல்லி அதை முன் உதாரணம் காட்டி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறான்லாம் அவன் 1ஆம் நம்பர் கிரிமினல். மேலே இருக்க பிரம்மாவும் அவங்களே வந்து ஆட்சி பண்ணாலும் தவறுகள் நடக்கும். ஒரு ஆட்சியை எப்படி விமர்சனம் பண்ணணும்னு தெரியாமல் இல்லை, கிரிமினல் தனமாக பேசுகிறாங்க. ஒரு தவறு நடக்கிற போது அந்த தவறை எடுக்கிற நடவடிக்கை எப்படியோ அதை வச்சு தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நேற்று ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கோயம்புத்தூர் நடந்துச்சு, காலையில் நடந்துச்சு, மத்தியானமே சம்மந்தப்பட்ட 2 பேரையும் பிடிச்சி மிதிச்சு ஜெயிலில் போட்டாங்களா? 2.5 வயசு குழந்தைய ரேப் பண்ணான்ல உங்கள் ஆட்சியில், மாப்பிள்ளை மாறிகளை கூட்டு போனீங்க. இன்னொருத்தன் 15 வயசு பொண்ணு கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டானா விளாத்தி குளத்தில். இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஞாபக சக்தி அதிகமாக இருக்கு. ஆமாங்க, அண்ணாங்கல்ல, அவனை பக்கத்தில் போலீஸ் அவனை பிடிச்சி கேட்கும்போது என்ன சொன்னான், ஒரே போதையில் நான் என்ன பண்ணேன்னே தெரியலன்னா. அவன் என்ன தூக்கில் போட்டீங்க? ஆனால் உங்கள் ஆட்சியில் இவ்வளோ மோசமாக நடக்கிற போது நீங்கள் எடுத்த நடவடிக்கை இது. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 நாள் கூட ஆகலை. எப்போவுமே கொஞ்ச நாள் வந்து ஹனிமூன் டேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆட்சி மாறுகிற போது வர்றதுக்கே இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளவு கம்மியாக வச்சுனாலும் 3-4 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே வந்து 10 நாளைக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது பண்ணுறாங்க. இதை மூளை இருக்கிறவன், சூடு சொரணை இருக்கிறவன் பாராட்டுவானே ஒழிய இதை கேலி பண்ண மாட்டான். இதை கேலி பண்ண அப்போ பண்ணியிருக்கணும். இப்போ யார் சொன்னாங்களோ அவங்க இந்த 2.5 வயசு பெண் குழந்தைய கற்பழிச்சவனை ஏன்டா நடவடிக்கைன்னு கேட்டாங்களா? எனக்கு யாருன்னு தெரியாது சொன்னவர். கேட்டிருந்தாருன்னா கூட கொஞ்சம் நியாயம் இருக்கும். அவ்வளோ அசிங்கம் நடக்கிற போது ஒன்றுமே பேசலை.
இவங்க ஆட்சிக்கு வந்து 10 நாள் தானே ஆச்சு. மெட்ராஸில் மட்டும் எத்தனை பேர் கஞ்சா வித்த பொட்டி கடைக்காரன் டீ கடைக்காரன் பிடிச்சிருக்காங்க. எத்தனை ரவுடி பேரில் ஒரு 400-500 பேரை ரவுடி பேரில் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்களா? தமிழ்நாடு முழுக்க எல்லா ரவுடியை கூப்பிட்டு ஒழுங்கா இல்லைன்னா தொலைச்சிடுவோம் போலீஸ் மிரட்டுதா? அதானங்க நமக்கு தேவை. மக்களுக்கு பாதுகாப்பு தானே முக்கியம். அது வந்திருக்குல்ல, அதை பாராட்ட மனம் இல்லை என்றால் அவன் மனித உருவிலே நடமாடுகின்ற வேற ஏதோ ஜந்துன்னு அர்த்தம். ஓகே சார், இப்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சி மீது என்ன மாதிரி விமர்சனம் வைக்கப்படுகிறதோ அதே போன்று கூட்டணி கட்சிகள் இருந்த, அதாவது திமுகவின் கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளும் சரி, இப்போ ஐயுஎம்எலும் அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு அவர்களையும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமாக 2 தினங்களுக்கு முன்பு ராசா வந்து அவரோட பதிவு போட்டிருந்தார். அதையும் நீங்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சீங்க. இப்போது இந்த மாதிரி தொடர்ந்து கூட்டணி கட்சிகள், அதாவது ஒரு தேர்தலுக்காக அமையக்கூடியதான் கூட்டணி. நீங்கள் தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்து உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட பயணம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது எந்த அளவு நியாயம்? அதாவதுங்க, இந்த தெளிவுபடுத்த இந்த ஒன்றை தெளிவுபடுத்தல இந்த மாதிரி கேள்வி இன்னொரு தான் கேட்க மாட்டீங்க. கூட்டணி என்று அது நிரந்தரம் நீங்கள் எப்போ நினைக்கணும்னா, ஆட்சியிலும் கூட்டணியாக இருந்தால் மட்டும்தான் அது நிரந்தர கூட்டணின்னு அர்த்தம். மற்றபடி கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு. அவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கட்சிகள்லாம் இவங்க ஒரு மந்திரியாக இருந்தாலும் சரி, அது கூட்டணி ஆட்சி, அவங்களுக்கு கமிட்மெண்ட் உண்டு. அது இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அதை கேட்க நீ யாரு? நீங்கள் என்ன அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்களா? எங்கள் ஒரு காதர் மீதின் பிரமாதமாக பேசுகிறாரு பேராசிரியர் காதர் மீதின், ஐயுஎம்எல். நாங்கள் சொன்னாலும் கோச்சுக்கீங்க. ஏய், உங்கள் திமுக ஆரம்பித்த காலத்துலேருந்தே நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா கேட்டாரா நேற்று? அதனால தான் நானும் கேட்குறேன். எங்கள் அவரே கேட்டாருங்க, அப்புறம் நாங்கள் கேட்க மாட்டோமாங்க? இதுக்கப்புறமா அவங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னா பாவம். கெட்ட கழுதைக்கு பட்டதா லாபம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மாட்ட போகிறாங்க. திமுக தோல்வியுடைய விரக்தியில் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இதெல்லாம்? வேற என்னங்க, நேற்று வரலும் கார் உள்ளவரை கடன் நீர் உள்ளவரை இந்த ஆசனம் நமக்கே நிரந்தரம் அப்படிங்கிற திமிரு, அகம்பாவம், ஆணவம், இருமாப்பு, ஈனத்தனமான பேச்சு இருந்துச்சு. ஒரே நாளில் அவ்வளோ போச்சேங்க. அப்புறம் ஆத்திரம் வராதா, கோவம் வராதா? அதுக்கப்புறம் கொடுக்கறத கொடுத்தா அப்புறம் சரியா போயிடும். சொல்லலாம் 2 மந்திரி உள்ளே போகிறாங்க, பார்த்துங்க. உள்ளே போகிறாங்க. ஆமாம், அது பாளையங்கோட்டையா திருச்சியா தெரியல, ஒருவேளை வேலூராக இருக்கலாம். முன்னாள் மந்திரிகள். ஆமாங்க, அதான் நீங்க அவங்க மந்திரிங்க. அதான் மந்திரிகள் உள்ள போறாங்க. நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்காக அவங்கள மந்திரின்னு சொன்னேன். இல்ல, நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? இல்ல, 2 மந்திரிகள் உள்ள போனா, இப்பதான் 2 மந்திரி வாங்கியிருக்கீங்க, திடீர்னு உள்ள போறாங்கன்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்த 2 மந்திரிகளும் கோட்டைக்குள்ள போறாங்க. ஓ, அந்த மந்திரிகள்லாம் பாளையங்கோட்டை போறாங்க. ஓ, இந்த அதாவது செஞ்சார்ஜ் கோட்டைக்கு ஒருத்தர் போறாரு, இன்னும் 2 பேர் வந்து பாளையங்கோட்டைக்கு போறாங்க. ஆமா, எவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் ஒரு அப்படி எதுகைமையோட சொன்னேன். ராஜா வந்து பூ புணர்ச்சி அப்படின்னா அதெல்லாம் ரசிக்கிறீங்க, இதை சொன்னால் ரசிக்க மாட்டீங்க சார். அதாவது இந்த மந்திரி சபையில் இடம்பெற்றது குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. கடந்த முறை கூட நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணரை வந்து நியமித்தது கடுமையான விமர்சனத்துக்கு எழுந்ததுக்கு அடுத்து, அதேமாதிரி அந்த துறையினுடைய செயலாளராக இருந்தவர் வந்து ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால விமர்சனத்தை பண்ணாங்க. இப்போ அந்த விமர்சனம் செய்யப்பட்ட செயலாளரை நீக்கி அவங்கள வேற ஒரு துறைக்கு மாற்றி போட்டுட்டாங்க. 2% அடங்கிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு விமர்சனம் புதுசாக எழுந்திருக்கு. நல்ல விமர்சனம் தாங்க. அப்படி சொன்னவர் அந்த 5 வருஷம் கோமாவில் இருந்தாரா? அப்போது சுய புத்தி இருந்துச்சா, சோறு தான் தின்னாரா எனக்கு தெரியலையே. இசை வேளாளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை % இருக்காங்க? பாயிண்ட் சம்திங் தான் இருப்பாங்க. பாயிண்ட் சம்திங் இருந்தால் முதல் மந்திரி இருக்கலாம், துணை முதல் மந்திரி இருக்கலாம், இன்னும் 2 மந்திரி இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் 2% தான் மந்திரியாக இருக்கக்கூடாதா? இந்த பைத்தியங்களை என்னங்க பண்ணலாம்? அவர் சொன்ன 2% இல்லை, 3% இருக்கிறவங்க 2 மந்திரியாக இருந்தே தப்புன்னா, பாயிண்ட் சம்திங் முதல் மந்திரியாக இருக்கலாமா, துணை மந்திரியாக இருக்கலாமா? அதை ஏன் அவர் கேட்கல? கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். சரி, அடுத்த பேட்டியில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.